என்னது அஞ்சலியும் ஜெயும் ஓப்பனா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுதான் இப்ப சுத்தி எல்லாரோட கேள்வியாவும் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அஞ்சலி தன்னோட பர்த்டேவை ரொம்ப கோலாகலமா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஹாலிவுட், டாலிவுட் எல்லாத்துல இருந்தும் அவங்களுக்கு பயங்கரமான விஷஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்த விட ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இந்த பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அவங்களோட லவபிள் ஃப்ரெண்டான சாரி ஃப்ரெண்டு அப்படிங்கறதுல பெரிய டவுட் இருக்கு. அது அப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஜெய் கிட்ட இருந்து ஒரு பர்த்டே நோட் ஒன்னு வந்திருக்கு. பிரசன்ட்லி அஞ்சலியும் ஜெயும் பலூன் அப்படிங்கிற படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெயோடைய பர்த்டே அன்னைக்கு பலூன் செட்ல பலூன்ல எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க நம்ம அஞ்சலி. அதுக்கு முன்னாடி சூர்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதுதான் தோசை சேலஞ்ச். எல்லா ஹஸ்பண்டும் அவங்களுடைய வைஃபுக்கு தோசை ஊத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த சேலஞ்ச அஞ்சலியும் ஜெயும் எடுத்துக்கிட்டாங்க. சோ இப்படி எல்லாம் அவங்க ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. பட் இது இப்ப ஊர்ஜிதமாகற மாதிரி ஜெய் அவரோட அன்பை புழிஞ்சி ஒரு நோட்டா எழுதி அஞ்சலியோட பர்த்டே அன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு அஞ்சலியும் சந்தோஷமா ரிப்ளை பண்ணிருக்காங்க. அந்த நோட்ல முதல்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, May your big day be as special as you are to me. On your special day, I would like to let you know that you make every single day of my life really special just by being yourself. God and me always be with you. Happy birthday, Anju. Love, Jay. அப்படின்னு போட்டிருக்காரு. இதுக்கு அஞ்சலியோட ரிப்ளை என்னன்னா, Thanks for being with me, Jay. I wish you always well. Thanks for this special note on my birthday. அப்படின்னு சொல்லி ஸ்மைலி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு போட்டோ வேற வந்திருக்கு. ஜெய் அப்படியே அஞ்சலி இழுத்து பிடிச்சி ஒரு பொக்கே குடுக்குறாரு. கியூட்டா இருக்கு இந்த போட்டோஸ் பாக்கும்போது. நாளுக்கு நாள் இவங்களோட லவ் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ரொம்ப ஓப்பனாவும் இருக்கு. சீக்கிரமா ஏதாச்சும் நல்ல செய்தியை சொல்லுங்க. அஞ்சலியும் ஜெயும் நல்ல செய்தி சொல்றதுக்கு என்னமோ நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா இந்த ஆக்ட்ரஸ் கஸ்தூரி எப்ப பார்த்தாலும் பரபரப்பு செய்தியாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில 80s 90sல பிரபலமா இருந்த ஒரு நடிகை தான் கஸ்தூரி. இப்போ அங்க இங்கன்னு ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிம்பு நடிக்கிற AAA திரைப்படத்துல கூட நடிக்கிறாங்க. ஆல்ரெடி கஸ்தூரி காதல் கவிதை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல பயங்கர கிளாமரா நடிச்சிருந்தாங்க. ஒரு பாட்டு கூட வரும். அந்த பாட்டுல கூட பயங்கரமான கிளாமர் காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து வேற ஏதாவது படத்துல அந்த அளவுக்கு இவங்க கிளாமர் காமிச்சிருக்காங்களா அப்படின்னா வரப்போற ஒரு படத்துல காமிக்க போறாங்க. அதுதான் சிம்புவோட AAA திரைப்படம். கஸ்தூரி இந்த படத்துல ரொம்ப கிளாமரா ஒரு போலீஸ் வேஷத்துல நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு. லேடிஸ் போலீஸ மையமா வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில லேடிஸ் போலீஸ் ரோல்ல இவங்க நடிக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன், நம்ம சிம்பு இவங்களோட திரைப்படம் அப்படின்னாலே யதார்த்தம் இருக்கும்போது கூடவே கொஞ்சம் கிளாமர், அடல்ட் ஒன்லி இந்த மாதிரியான சீக்வென்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதுல நம்ம கஸ்தூரியும் சேர்ந்திருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துல ரொம்ப ஹாட்டாவும் கிளாமராவும் நடிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரஜினி அரசியலுக்கு வர்றது, திமுகவோட போராட்டம் இத பத்தி எல்லாம் பயங்கரமா பேசியிருக்காங்களாம். அட படத்துலயுமா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா இவங்க ட்விட்டர்ல ஒரு விஷயத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அது என்னன்னா, நடிகை கஸ்தூரிக்கும் பெரும் பணக்காரர் தொழிலதிபர் லட்சுமி மிட்டலுக்கும் என்ன தொடர்பு, கிசு கிசு அப்படின்னு ட்வீட் பண்ணிருந்தாங்க. அதே தொடர்பு TR பாலுவுக்கும் கஸ்தூரிக்கும் இருக்கு. கிசு கிசு 2 கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடடா என்னவா இருக்கும்னு பல பேர் கமெண்ட் போட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இந்த வம்பு கிசு கிசு வைரல் ஆயிடுச்சே, TR பாலுவுக்கும் லட்சுமி மிட்டலுக்கும் எனக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் அம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அஞ்சலியும் ஜெயும் கியூட்டான வழியில அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்கன்னா, நம்ம கஸ்தூரி அவங்களுக்கே உண்டான வழியில கிசு கிசுவையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. நம்ம ஜெயம் ரவி கூட சேர்ந்து நடிக்கிறாங்களே சைஷா, அவங்களோட கதை என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, வனமகன் திரைப்படத்துல சூப்பரான பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட டான்ஸ் எல்லாரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண எல்லாரும் இவங்களை இப்போதைக்கு பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி ஹிந்தி தெலுங்குல எல்லாம் நடிச்ச இவங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கல. எப்படியாச்சும் தமிழ்ல விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ரவுண்ட் வலம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. இவங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகள் இவங்களுக்கு குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. கருப்பு ராஜா வெள்ளை ராஜா படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து 3 படங்கள்ல நடிக்கிறதுக்கும் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா சாயிஷா. I always go for quality of films, not quantity of films. ஸோ அந்த குவாலிட்டின்னு வர்றப்ப அதுக்கு டைம் ஆகும், வேறு வழி கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைம் கொடுக்கறது வந்து தப்பே இல்லை. நான் 3 வருஷம்லாம் கூட படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டைம் பீரியடுன்றது வந்து எனக்கு கணக்கு இல்லை.